கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இரக்கமாய் புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாய் இந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை நான் தேவ சமூகத்திலே நான் காத்திருந்து இந்த வசனத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த வசனத்தின் தொடர்ச்சியை நேற்று நள்ளிரவில் இந்த வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 2:15 இருக்கும். நான் படுத்து நேற்றைக்கு இரவு நான் தூங்கினது கரெக்டாக ஒரு 12 மணிக்கு தான் தூங்கியிருப்பேன். ஆனால் 2:15க்கு எனக்கு முழிப்பு வந்துருச்சு. நான் பகலில் தான் மெசேஜ் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் என்ன 2:15 எழுப்பி விட்டார். டேய், நியூ இயர் வருது, அவருடைய பிள்ளைகளுக்காக பேசுகிறதுக்கு அவர் எப்போதுமே ஆண்டவர் ஆயத்தமாக இருப்பார், அப்படிதானா? அதனால் இது என் பலத்தினால் அல்ல, என் சுயத்தினால் அல்ல, அவருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புகிறார். அந்த நள்ளிரவில், அந்த அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தையை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னோடு கூட வசனங்களிலே பேச ஆரம்பித்தார். இன்றைக்கி அந்த வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? சங்கீதம் 29:11 வசனத்தை நான் வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, அவருடைய பிள்ளைகளாய் நாம இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் பலன் கொடுப்பார். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற பலன், ஒருவேளை ஒரு சின்ன வியாதி வந்துருச்சுன்னா அந்த பலன் நம்ம இடத்துல இருக்குமா? அப்படியே நான் இருக்கவே இருக்கேன். நல்ல கம்பீரமாக இருப்போம். அப்படியே நான் நல்லா இப்போ பார்க்க நல்ல ஒயிட் ஷர்ட் போட்டு, நல்ல பேண்ட் போட்டு, நல்லா இன் பண்ணி நான் என்ன செஞ்சுருக்கேன், சர்ச்சுக்கு வந்திருக்கேன். அப்படின்னா ஒரு சின்ன காய்ச்சல் ஃபீவர் வருது அப்படின்னா இருமிக்கிட்டு இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டு, ஒரு சின்ன ஃபீவருக்கு தலை வலிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்போ பலவீனப்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் கொடுக்குற பலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எந்த விதத்திலையும் சோர்வடையாத ஒரு பலனை கொடுக்குறார். அல்லேலூயா. ஆமாம், உலகம் கொடுக்கிற பலன் அல்ல. உலகம் கொடுக்கும், யாராவது ஒரு மனுஷன் ஆலோசனை சொல்வார், யாராவது ஒரு மனுஷன் எப்போ பயப்படாதப்பான்னு சொல்லுவார். அந்த ஆலோசனை உங்களுக்கு சில நேரம் சில பலத்தை கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் உங்களை பலன் இழந்து போக போகணும். தனிமையில் இருக்கும்போது வேதனைப்படுவீங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனை, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கண்ணீர் போராட்டம் சொல்லி சில நேரத்தில் நாம் மற்ற மனிதர்களோடு கூட இருக்கும்போது யோசிக்க மாட்டோம். ஆனால் தனிமையில் இருக்கும்போது சில போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வரும்போது நம்ம கண்ணீரோடு அழுது புலம்புவதுண்டு. நான் சொல்றேன், இப்ப அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். பாருங்க, லேவியராகமம் 26:12 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் யாருக்கு பலன் கொடுக்கிறாரு? அவருடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் எல்லாருக்குலாம் பலனை கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறாரு. நீங்கள் நான் அவர் பிள்ளையா இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆமா, அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார். நீங்கள் நான் அவர் பிள்ளையா இருக்க பிரயாசப்படணும். எப்போதுமே ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் காலையிலே காத்திருக்கணும். ஆமா, ஆலயத்தை நேசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் குடும்பமாக காத்திருக்கணும், ஜெபிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் பலனை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். உபாகமம் 26:18 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ என் கட்டளைகளை கை கொண்டால் எனக்கு சொந்த ஆமா, அவருடைய கட்டளைகள், அவருடைய வேதம், அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். அந்த ஜனத்திற்கு தேவன்
பலன் கொடுக்கிறார். அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக, ஆமா, அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் பாதையில் நடக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவர் வார்த்தையில் நீங்க நடக்க ஆரம்பிச்சிருங்க. நானே வழியும் சத்தியமும், இயேசுனுடைய வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆண்டவர் உங்களுக்கு எதை? பலனை அவர் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு பாடலை பாடுவோமா? எல்லாரும் நாம அப்படியே உட்கார்ந்த இடத்துல ஒரு பாடலை நாம் பாடப்போம். தம்பி இது அப்படியே உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன். தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பலன் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. அவருடைய பலன் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா கர்த்தர் அவருடைய பாதையில நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய பலன் நம்ம மேல வந்துருச்சு அப்படின்னா எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஆமா, உங்க கால்கள் ஒருவேளை சறுக்குது அப்படின்னாலும் கர்த்தர் கரம் பிடித்து என்ன செய்வார்? அவர் நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் தேவ பலன். தேவ பலன் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் அப்படின்னா அந்த மனிதன் தோற்று போக மாட்டான். விசுவாசிக்கிறீங்களா? தேவ பலன் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் அப்படின்னா அந்த மனிதன் தோற்று போக மாட்டான். அந்த மனிதன் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில தேவன் வெற்றியை கொடுக்கிறார். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னா மனிதனுடைய வாழ்க்கையில எதுலெல்லாம் பலன் வேணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரி, முதலாவது நாம ஆவியில பலன் கொள்ளணுமா? லூக்கா 2:40 சொல்லப்பட்டு இருக்கிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு நிறைந்து. அல்லேலூயா. இயேசுவானவருக்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுத்தார். ஆவியில பலன் கொண்டது பிள்ளை, ஆவியிலே பலன் கொண்டது. ஆவியில பலன் கொள்ளணுமா?
ஆவியில் பலன் கொண்டாதான் தேவன் நல்ல ஞானத்தை என்ன செய்வார்? தருவார். அதனால தான் இயேசு சிறு வயதிலே போதகர்களிடத்தில் போய் என்ன செஞ்சாராம்? கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவ ஆவியில் பலன் படணும். தேவ பிள்ளைகள் எப்போதுமே நல்ல கவனிங்க. நீங்கள் தேவ ஆவியில் பலப்பட்டு கொண்டே இருக்கணும். தேவ ஆவியில் எப்படி பலப்படுவீங்க? நல்ல பாடல் பாடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆவியானவர் உங்கள் சரீரத்தை பலப்படுத்த ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடணும். தேவ பிள்ளைகள் எப்போதுமே நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் நல்ல பாடல் பாடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவார். உங்களை எந்த தீங்கு உங்கள் முன்னால் போனாலும் கர்த்தர் உங்களை பாருங்க பலன் இழக்க செய்ய மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னாலே ஆவியானுடைய பிரசன்னம் உங்க இருதயத்துக்குள்ள உங்க சரீரத்தில் பாருங்க உங்க ஆவி நிரம்ப ஆரம்பிக்கணும். ஆவி நிரம்பணும். தேவ ஆவியினால் நிரப்பப்படணும். நீங்க நிரப்பப்பட உங்க சரீரம் பலனடைய ஆரம்பிக்கும். ஆமா, இந்த ஆவிக்குள்ள தேவ ஆவி நிரப்பப்படணும். தேவ ஆவி நிரப்பப்பட்டா இந்த சரீரம் என்ன செய்யுமா? பலப்படும். தேவ ஆவி நிரப்பப்படணும் அப்படின்னு தான் நீங்களும் நானும் எங்கே வந்திருக்கோம்? சர்ச்சுக்கு வந்திருக்கோம், ஆலயத்துக்கு வந்திருக்கோம். அல்லேலூயா. ஆமாம், தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நாங்கள் முன்னால் இருந்து ஆராதனை நடத்துறதுனால எங்களுக்கு தூக்கம் வராது. அப்படி தானே? 4 மணி வரைக்கும்னாலும் நாங்கள் முழிச்சிக்கிட்டே இருப்போம், ஆராதனை நடத்திக்கிட்டே நிச்சயம். எவ்வளவு நேரம் ஆனாலும் நடத்திக்கிட்டே இருப்போம். முன்னால் நிற்கிறதுனால, பின்னால் உட்காந்து அப்படியே கேட்டுகிட்டே இருக்கனால நிறைய பேருக்கு டயர்டும் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனாலும் விட போகிறதில்ல. ஏன் அப்படின்னா 1ஆம் தேதி ஆண்டவர் உங்களை பலப்படுத்தாமல் இந்த சர்ச்சை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது. அதான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட காரியம். அங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆண்டவர் பலப்படுத்தி தான் உங்களை அனுப்பணும். அதுக்காக தான் பிரயாசப்பட்டு நான் அந்த வார்த்தையை தியானித்து தேவ சமூகத்திலே தியானித்து உங்கள் மத்தியில் வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆவியில் பலன்படணும். முதலாவது தேவ பிள்ளைகள் ஆவியில் பலன்படணும். மனுஷர்களால் அல்ல, உலகத்தால் அல்ல, உலக காரியங்களினால் அல்ல, தேவ ஆவியினால் நம்ம என்ன செய்யணும்? பலப்படணும். பாருங்க, முதலாவதாக சங்கீதம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆவியில என்ன இருக்கக்கூடாதான்? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, உங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆவியில பலன் கொள்ளணும்னு சொல்லிட்டார். ஆவியில பலன் தந்துருவாரு. அப்படிதானா? ஆவியில தேவ பிள்ளைகளாகிய நாம பலன் கொள்ளணும் அப்படின்னா முதலாவதாக கபடம் இல்லாத ஆவியா என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த ஆவி பலன் கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த ஆவி கபடம் இல்லாததா இருக்கணும். அப்படிதானா? ஆமா. இருதயத்துக்குள்ள ஃபுல்லா வஞ்சனை, இருதயத்துக்குள்ள ஃபுல்லா கோபம், இருதயத்துக்குள்ள ஃபுல்லா எரிச்சல் நிறைந்த ஆவி, இதெல்லாம் இருக்குதுன்னு வைங்களேன், உங்க ஆவி எப்படிப்பட்டதா மாறிடுமா? பலகீனம், வஞ்சனை உள்ளதா என்ன செஞ்சிடும்? கபடு உள்ளதா என்ன செஞ்சிடும்? மாறிடும். அல்லேலூயா. இந்த ஆவி பலன் கொள்ளணும் அப்படின்னா இந்த இருதயம் இந்த ஆவி கபடில்லாத ஆவியா இருக்கணும். எப்படி அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும் அப்படின்னா, உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் கூட நல்ல அக்கா தங்கச்சியாக பழகிட்டு இருப்பீங்க. அப்படிதானா? அக்கா தங்கச்சியாக என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? பழகிட்டு இருப்பீங்க. உங்களை பார்த்தா எக்கா நல்லா இருக்கீங்களாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? எப்படி சொல்லுவாங்க? நல்லா இருக்கீங்களாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்தில் பார்த்த உடனே. அப்படிதானே? ஆமாம், பார்த்தோன்னே சிரித்த முகத்தோடு பார்த்தாலே அப்படியே 200 வாட்ஸ் 100 வாட்ஸில் 200 வாட்ஸ் பல்ப் என்ன செய்யும்? முகத்தில் தெரியும். அவ்வளவு நீ தூரத்தில் இருந்து பார்ப்பாங்க. அப்படிதானே? பாம்பேலேருந்து வந்து குமாரனை பார்ப்பாங்க. ஏப்பா இவ்வளோ சிரித்த முகத்தோடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. என்ன அழகாக இருக்காங்க சார், 2 பேர் எவ்வளோ அழகாக சிரித்த முகத்தோட சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படிதானே? சரி, 2 பேருடைய லைஃப்பும் சூப்பராக போயிட்டுருக்கு, கபடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ? நான் சொல்கிறேன், கபடம் எப்போ வருதுன்னு சொல்கிறேன். நல்ல லைஃப் அழகாக போயிட்டுருக்கு, அருமையாக போயிட்டுருக்கு, அக்கா தங்கச்சி லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு, அண்ணன் தம்பி லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு. அப்படிதானே? திடீர்னு ஒரு சின்ன மனக்கசப்பு, ஏதோ ஒரு காரியத்தில்
அந்த அக்காவை பற்றி ஏதோ ஒரு சின்ன காரியம் கேள்விப்பட்டாங்க. பின்னால் உட்காந்து என்ன செஞ்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னால் பார்த்தா வேஷம், பின்னால் பார்த்தா கபடு. நல்லா தான் இருந்தாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்து கொள்ளுதலில் ஒரு சின்ன தவறு ஏற்பட்டுச்சு. 2 பேரும் தோளும் சதையுமா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? தோளும் சதையுமா இருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு புரிந்து கொள்ளுதலில் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. தவறு நடந்தோன்னு எனக்கு தெரியும், இவா இப்படிப்பட்டவா தான். இப்போ வண்டியாக இந்த அம்மாவை பற்றி என்ன செஞ்சுருவாங்க, குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி குறை சொல்லியிருக்கீங்களா? எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும்ல. ஆவியானவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ உங்களுக்கே தெரியும், நான் கபடோடு இருக்கனா, என் ஆவியில் கபடு இருக்குதா, என் ஆவியில் உண்மை இருக்குதான்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த ஆவி கபடு நிறைந்த ஆவியா இருக்கும் என்று சொன்னால் தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை. இந்த ஆவி பலனற்று தான் போகும். இந்த ஆவியில கபடு இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் அப்படின்னாலே நீங்க எப்போதுமே உங்க ஆவி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், உங்க ஆவி உண்மையா இருக்கணும். அடுத்த பாயிண்ட் அதுதான், உங்க ஆவி எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:13 சொல்லப்பட்டிருக்கு, ஆவியில் உண்மையுள்ளவர்கள் காரியத்தை நடப்பிக்கிறார்கள். அல்லேலூயா. உங்க ஆவி உண்மையா இருக்கும் அப்படின்னா நீங்க தான் காரியத்தை நடப்பிப்பீங்க. அல்லேலூயா. உங்க காரியத்தை ஆண்டவர் நடத்துவார், உங்க காரியத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. உங்க ஆவியில உண்மை வேணும். ஆவியில் என்ன வேணுமா? உண்மை வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, உங்க ஆவியில் உண்மை வேணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஆவியில் கபடு நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. இந்த ஆவியில் கபடு இருக்கவே கூடாது, பொல்லாங்கு இருக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் நிறைய பேர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா தான் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு விரோதமாக பாருங்கள், அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் ஆவியில் ஏதோ தவறு நடக்குதுன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ தவறு நடக்குது. நீங்கள் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகி தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஆவி கபடாக இருக்கிறது. அந்த ஆவியை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் உன் ஆவியை பலப்படுத்த விரும்புகிறேன், உன் ஆவி கபடில்லாதாய் மாறட்டும், உண்மையாய் மாறட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? உண்மையுள்ள ஆவியாக இருக்கணும். நீங்கள் உண்மையுள்ள ஆவியை ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையுள்ள ஆவியை கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கர்த்தர் ஒரு பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் ஒரு பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். 3வது காரியம் பாருங்க, எளிமையுள்ள ஆவி. ஆவியில் என்ன இருக்கணுமா? எளிமை இருக்கணும். எளிமைன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். தெரியாத மாதிரியே முழிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களே, எளிமைன்னா தெரியாத மாதிரி. எளிமைன்னா என்னையா அர்த்தம்? அப்படி இல்லை, தாழ்மைன்னு அர்த்தம். அல்லேலூயா. தெரியாத மாதிரியே முழிச்சு எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருந்த காலையில் தூக்கம் வந்துருச்சோ, இயேசுவின் நாமத்தினால அப்போல இப்போ பிசாசு வெளியே போ, தூக்கத்தின் ஆவியை வெளியே ஓடிடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க, எளிமையுள்ள ஆவி வேணும். எளிமையுள்ள ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை வேணும். என்னைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகள், என்னைக்குமே நல்லா புரிஞ்சுக்கிடணும். பாருங்க, குடிசை வீட்டில் இருந்ததை நினைச்சு பார்க்கணும். கேப்பக்கூழ் கம்பங்கூழ் குடிச்சத ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கஷ்டப்பட்டு சாப்பாடே இல்லாம அப்படிதானா சாப்பிட்ட நாட்களை நினைத்து பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்கணும். கஷ்டப்பட்டு இருந்த நாட்கள், வேதனையோடு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஐயோ, உடுக்க உடை இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ நினைச்சால கிறிஸ்மஸ் அப்படின்னா கோட்டு, நியூ இயர் அப்படின்னா புது ட்ரெஸ்ஸு, அப்படி தானே. கிறிஸ்மஸுக்கு எங்கள் அம்மா பீடி சுற்றி, எங்கள் அம்மா பீடி உருட்டுவாங்க. பீடி சுற்றி தான் எங்கள் அம்மா எனக்கு என்ன செய்வாங்க, கிறிஸ்மஸ்க்கு ஒரு டிஷர்ட், ஏதாவது ரோட்டில் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு டிஷர்ட்டோ ஏதோ ஒரு ஷர்ட்டையோ எனக்கு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வருவாங்க.
அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை போட்டுட்டு நாங்கள் வெடி போட்டு அலைவோம். ஏன் அப்படின்னா பாருங்கள், அந்த நாட்களில் அவ்வளவு கஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் பணம் காசு ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா உடனே ஆவியில் ஒரு கர்வம், ஆவியில் ஒரு பெருமை. என்னால முடிந்தது, என்னால செய்ய முடியுது, நல்ல கார் வச்சிருக்கிறேன், நல்ல பங்களா வீடு கட்டி இருக்கிறேன், நல்ல ஒரு உயர்வான உத்தியோகத்தில் இருக்கிறேன் சொல்லி தனக்குள்ளே ஒரு ஆவியிலே எளிமை இல்லாதபடி பெருமை இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆவியை கர்த்தர் பலவீனப்படுத்தி விடுவார். உங்களுக்கு விளங்குதா? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. என்றைக்கும் தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையை, முன்னிருந்த வாழ்க்கையை, கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து பார்த்து உங்க ஆவியில என்றைக்கு எளிமை இருக்கிறதோ, தாழ்மை இருக்கிறதோ, அந்த ஆவியை தான் கர்த்தர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த ஆவியை தான் ஆவியானவர் பலப்படுத்துகிறார். எளிமையுள்ள பிள்ளைகளை கர்த்தர் பாக்கியவான்கள், நீ என்னுடைய பிள்ளை, நீ பரலோகத்திற்குரியவன் சொல்லி எளிமையுள்ள பிள்ளைக்கு தான் ஆண்டவர் எதை கொடுக்கிறார்? பரலோக ராஜ்யத்தையும் தேவனுடைய பலத்தை என்ன செய்கிறார்? ஆவியில் பலனை கொடுக்குறார். தேவ பிள்ளையே அப்படின்னா உங்கள் ஆவியில் என்ன இருக்கக்கூடாது? ஃபஸ்ட்டு நம்பர் 1, நம்பர் 2 ஆவியில் உண்மை இருக்கணும். 3வது என்ன இருக்கணும்? எளிமை இருக்கணும். இந்த 3 காரியமும் உங்கள் ஆவியில் இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, தேவன் கொடுத்த இந்த ஆவியை நஷ்டப்படுத்தாதபடி, இந்த ஆவியில் தேவனுடைய இந்த கிரியைகள் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கர்த்தர் உங்கள் ஆவியை பலனடைய செய்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் உங்கள் ஆவியை பலனடைய செய்கிறார். உங்கள் ஆவியை கர்த்தர் பலனடைய செய்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் ஆவியில் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட நிறைய பேரோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த புதிய வருஷத்தில் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நிறைய பேரோடு பேசுகிறார். உங்களுக்கு ஆண்டவர் அவங்க ஆவியில் ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ நல்லா ஜெபிக்கணும், ஆலயத்தை நல்லா நேசிக்கணும், என் இருதயத்தில் கபடு இருக்கவே கூடாது, நான் உண்மையுள்ளவனாக இருக்கணும், நான் எளிமையுள்ளவனாக இருக்கணும். ஆண்டவர் உங்கள் ஆவியை பலப்படுத்துகிறார். 2வது காரியம் ஆத்துமா. 2வது ஆத்துமா. சங்கீதம் 138 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. ஏசாயா 40:31 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து. ஆமா, இந்த ஆத்துமா ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இந்த ஆத்துமா ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆத்துமாவை நஷ்டமடையாதபடி ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆண்டவருக்கு கொடுக்கணும். கவனிக்கிறீங்களா? இந்த ஆத்துமாவை எப்போதுமே ரொம்ப அழகாக பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவர் கொடுத்த ஆத்துமாவை பாருங்க, ரொம்ப அழகாக ஆண்டவருக்கு பிரியமாக என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக இந்த ஆத்துமாவை கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த ஆத்துமா நஷ்டப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், இந்த ஆத்துமாவை ஆண்டவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அப்படின்னா நல்ல கவனிங்க, உங்களுக்கு நல்ல புரியும்படியாக சொல்லணும். அப்படின்னா நேற்றைக்கு முந்தானத்து குமாரனை என் காரை எடுத்துகிட்டு போனாங்க. என்னோடய இனோவா காரை எடுத்துகிட்டு போனாங்க. என் கார் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பார்க்கும்போது நல்லதாக இருக்கும், அப்புறம் ஓட்ட அதை பராமரிக்கிறது அப்படி தான் இருக்கும். அப்படி தானே? அழுக்கு நிறைந்து அப்படியே தூசியாக தான் இருக்கும். அப்போ அவர் எடுத்துகிட்டு போனார். அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி காலையிலே கொண்டு வந்தார். காரை போய் பாருங்கள் அப்படின்னாரு. காரை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு, அவ்வளோ நீட்னஸாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ கிளியராக. ஆச்சி ஐயரும் எனக்கு என்ன செஞ்சிட்டாங்க? தொடச்சி கொடுத்துட்டாங்க. அண்ணன் அக்காவும் சூப்பராக தொடச்சி கொடுத்துட்டாங்க. அழகாக காரை நல்லா கழுவி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி தானே? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன கார் தான், அதை பாருங்கள், அவ்வளவு சுத்தப்படுத்த நினைக்கிற நாம
இன்றைக்கு இந்த ஆத்துமாவை ஏன் சுத்தப்படுத்த விரும்பல? யோசித்து பாருங்க. இந்த ஆத்துமாவை நிறைய பேர் சுத்தப்படுத்த விரும்பல. இந்த ஆத்துமா நஷ்டமடைய செய்கிறோம். சில பாவங்களினால இந்த ஆத்துமா நஷ்டப்படுகிறது. ஆத்துமாவை ஆதாயப்படுத்த முடியல, கர்த்தருக்காக கொடுக்க முடியல. இந்த ஆத்துமா பாவத்தை நோக்கி செல்கிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஆத்துமாவை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆத்துமா உண்மையுள்ளதா இருக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 143 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. இந்த ஆத்துமா என்ன செய்யணும் அப்படின்னா, எப்போதுமே நல்லா கவனிங்க. இந்த ஆத்துமா பலன் அடையணும் அப்படின்னா உங்களுக்குள்ள தாகம் வேணும். கவனிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள என்ன வேணும்? தாகம் வேணும். இந்த ஆத்துமா பலன் அடையணும் அப்படின்னா உங்களுக்குள்ள தாகம் வேணும். தாகம் இருந்தால் தான் ஆத்துமா பலன் அடையும். தாகம் வேணும். அப்படிதானா? ஒரு காரியத்தை செய்கிறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு காரியத்தை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாகம் இருந்தால் தான் அதை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும், கட்ட முடியும், வீடு கட்ட முடியும், வாகனம் வாங்க முடியும், பிள்ளைகளுக்கு திருமணங்களை முடிக்க முடியும். தாகம் இருந்தால் தான் அதை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதே போல தான் இந்த ஆத்துமா தேவன் மீது தாகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் மீது இந்த ஆத்துமா தாகமாக இருக்கணும். வேதத்தை காலையில் எழுந்த உடனே ஆண்டவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு தாகமாக இருக்கணும். அல்லேலூயா. செல்ஃபோனை பார்க்கறதுக்கு கிடையாது. யாரை பார்க்கறதுக்கு தாகமாக இருக்கணுமா? ஆண்டவரை பார்க்கறதுக்கு தாகமாக இருக்கணும். காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை பார்க்கறதுக்கு தாகமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் ஆண்டவரை பார்க்கறதுக்கு தாகமாக இருக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறதுக்கு தாகமாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ஜெபிக்க தாகமாக இருக்கணும். எப்போதுமே ஜெபிக்க தாகமாக இருக்கணும். ஆலய ஆராதனையில் கலந்து கொள்றதுல தாகமாக இருக்கணும். ஊழியத்தை செய்கிறதுல தாகமாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்ய 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 கர்த்தர் உங்கள் ஆத்துமத்தில் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவங்க ஆத்துமால கர்த்தர் ஒரு புதிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் அப்படின்னா அவன் தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். இந்த ஆத்துமா எப்போதுமே சேதப்படவே கூடாது. சேதப்பட்டுருச்சு அப்படின்னா ஆண்டவர் பலனை கொடுப்பாரா? பலனை கொடுக்கவே மாட்டார். இந்த ஆத்துமா அப்புறம் சோர்ந்து போயிடும். இந்த ஆத்துமா பலன் அடைந்து விடும். பார்ப்பீங்க, நீங்கள் நினைப்பீங்க இந்த ஆத்துமா நல்லா தானே இருக்குன்னு நினைப்பீங்க. தேவ பிள்ளையே, இது கெட்டு போயிட்டு அப்படின்னா தேவனுடைய கரத்தில் எடுத்துக்கொள்ளப்படாது. அல்லேலூயா. இந்த ஆத்துமா தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 11:17 கடூரனோ தன் ஆத்துமாவை அலக்களிக்கிறான். ஆத்துமாவை என்ன செய்யறான்? அலக்களிக்கிறான். பாவத்துக்கு தூண்டுகிறான். பாவத்திற்கும் வஞ்சனைக்கு தூண்டுகிறான். ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறான். கர்த்தர் எங்கே பார்க்க போகிறாரு? கர்த்தர் எங்கே செய்ய போகிறாரு? கர்த்தர் என்ன பார்த்துட்டா இருக்கார் நான் பண்ணுற தப்ப? தேவ பிள்ளையே, இன்னைக்கு தெரியாது, ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஆத்துமா நஷ்டப்பட்டுருச்சு அப்படின்னா பரலோகத்திற்குரிய நாட்கள் உங்களுக்கு சமீபமாக இருக்கும். அப்படின்னா அந்த நாட்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். உங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படாதபடி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது காரியம் நீதிமொழிகள் 11:25 வசனம், உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா. ஆமாம், உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதவி செய்கிற ஆத்துமாவாக என்ன செய்யணும்? ரெண்டாவது காரியம், நீங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? உதாரண குணமுள்ளவர்களாக என்ன செய்யணும்? ஆமாம், தாராள குணமுள்ளவர்களாக இருக்கணும். அதற்கு அடையாளம் அதுதான், தாராள குணம். நீங்கள் கொடுக்கிறவர்களாக, பிறரை நேசிக்கிறவர்களாக, பிறரை அணைக்கிறவர்களாக. அல்லேலூயா. ஆமாம், பிறரை அணைக்கிறவர்களாக நீங்கள் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கணும். தாராள மனதுள்ளவர்களாக இருக்கணும். நேசிக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஆத்துமா மீது கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா.
அப்படிப்பட்ட ஆத்துமா மேலே கர்த்தர் பலன் கொடுக்கிறார். மூன்றாவது காரியம் பாருங்க, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்க. மூணாவது பாருங்க, பொறுமையுள்ள ஆத்துமா. பொறுமை ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் அவுட்டு கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க அந்த ஆம்பிளிஃபரில், அது கொஞ்சம் விசில் வருது. ப்ரைஸ்லாம் ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்கள் பொறுமையை பாருங்கள், பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யணுமா? காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமை அவசியம், அப்படிதானா? எனக்கெல்லாம் நிறைய நேரத்தில் பொறுமையே இருக்காது. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே, இந்த ஆத்துமாவை என்ன செய்கிறோம், நஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்கும். அப்படிதானா? நிறைய பேருக்குள்ளே பொறுமை இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ கையை தூக்க சொன்னால் என்னை மாதிரி தான் நினைக்கிறேன். பொறுமை இருக்கா? என்ன செஞ்சுருவோம்? ஆ சரி, 10 நேரம் பொறுமை இருக்கா? அப்போ பரவாயில்லையே. நானும் இங்கே 10 நேரம் பொறுமை இருக்கா நம்ம சைடில்? இங்கே இருக்கா யாருக்காவது பொறுமை 10 நேரம்? ஒரு நேரம் வேணால் ஏதோ கொஞ்சம் பொறுத்து போகலாம். ரெண்டாவது நேரம் பொறுமை என்ன செஞ்சிருவோம்? நான் என்ன எப்படி இருக்க மாட்டேன் மனுஷனா? ஆமாம், நான் எப்படி மாறிடுவேன்? இந்த ஆத்துமா எப்படி மாறிடுதான்? மிருகமாக மாறிடுது. இந்த ஆத்துமா எப்படி மாறிடுது? மிருகமாக மாறிடுது. தேவ பிள்ளையே, நீங்கள் பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆத்துமா நஷ்டமடைஞ்சிரும், பலன் இல்லாமல் போயிடுவீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க சில காரியத்தில் நீங்கள் பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள், நீங்கள் நினைக்கிறீங்க நான் சில காரியங்களை நான் பேசினதுனால ஏதாவது சரியாயிருமா? சரியாகாது. நீங்கள் பொறுமையாக காத்துருங்க. அல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் எனக்கு சில தவறுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சில நேரத்தில் அதை சுட்டி காட்டி கோபப்பட்டு பேசுவேன். ரொம்ப கோபப்பட்டு பேசுவேன். கோபப்பட்டு பேசுகிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம பொறுமையை என்ன செஞ்சிருந்தோம்? இழந்துருந்தோம். பொறுமையை இழந்து இப்போ நான் பேச ஆரம்பிச்சிருந்தேன். கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் என்ன செஞ்சிருந்தேன்? நானே என்ன செஞ்சிருந்தேன்? நியாயத்தை தேடிக்கொள்வதற்கு பிரயாசப்பட்டு என் வாயின் வார்த்தைகளை என்ன செஞ்சிருந்தேன்? விட்டுருதேன். கர்த்தர் பார்க்குறாரு, டேய், நான் செய்யணும்னு நினச்ச வேலையை நீ உன் வாயினால் செய்யணும்னு நினைக்கிற, உன் வாழ்க்கையில் நீ ஒரு காலமாக அதை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, உனக்கு பலனெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுவார். தேவ பிள்ளையே, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள். சில காரியங்களில் கொஞ்சம் பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள். உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் பலனடைய செய்வார். அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா பலனடையும். சில காரியத்தில் பொறுமையாக காத்திருந்து பாருங்க. நீங்கள் பொறுமையாக இருக்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. எதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. பொறுமை ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்குள்ளேயும் பொறுமை அவசியம். பொறுமை இல்லாதனால தான் என்னெல்லாம் வந்துடுது. அப்புறம் பலன் இழந்து, ஐயோ ஆண்டவரே, என் கணவன் இப்படி இருக்காரு, என் மனைவி இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே பிரச்சனையோட, கண்ணீரோட, உபத்திரவத்தோட, பாடுகளோட, கஷ்டத்தோடு இருப்போம். தேவ பிள்ளையே, நம்ம பலன் இழந்து போகிறதற்கு காரணமே பொறுமையை இழக்கிறதுனால தான். சில நேரத்தில் நாம் பலன் இழந்து போகிறோம். ஆண்டவர் கொடுக்கிற பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ஜனத்துக்கு கொடுக்கிறார். நீங்கள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் யாருடைய ஜனமாக மாறிடுவீங்க? கர்த்தருடைய ஜனமாக மாற ஆரம்பிச்சிருந்தீங்க. கர்த்தருடைய ஜனமாக மாற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி இந்த செய்தியை நீங்கள் கேட்க அதை செய்யணும்னு நினைக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தை, உங்கள் ஆத்துமாவில் ஒரு பலன் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். மூன்றாவது காரியம், மூன்றாவது என்ன? சரீரம். அப்படிதானா? முதல்ல ஆவி, ஆத்துமா, சரீரம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. பாருங்க, இந்த சரீரம் நல்ல கவனிக்கணும். இந்த சரீரம் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி
இந்த ஆபிரகாம் என்ன செய்யலை, நினைக்கல. கர்த்தர் வார்த்தை என்ன செஞ்சான், விசுவாசிக்க ஆரம்பித்ததுனால அவன் சரீரத்தில் கர்த்தர் ஒரு பலத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேவ பிள்ளையே, கடைசியாக நான் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமென். நல்லா கவனிங்க. உங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன நடக்காதோ, இனி என் வாழ்க்கையில் இந்த நன்மை வராதோ அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறத நான் அதிக நேரம் உணர்கிறேன். நான் சபை ஊழியராக ஒரு ஊழியராக இருக்கிறதுனால நான் அதிக நேரம் உணர்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காரியம் என்ன அப்படின்னா, சில சமயத்தில் அவ்வளவுதானோ, என்ன இது நடக்காதோ, ஐயோ அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சாராளை போல நகைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை கொடுக்கிறாரு. செத்து போன சரீரத்தை உயிரோடு எழுப்பின என் தேவாதி தேவனுடைய அந்த கரங்கள் இன்றைக்கு இந்த 2025வது வருஷத்தில் நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இது நடக்காதுன்னு சொல்லி சாராள் ஒருவேளை நினைத்திருந்தால், ஆனால் சாராளுக்கு கணவனாய் இருந்த ஆபிரகாமோ செத்து போன அந்த கற்பத்தை என் தேவன் உயிர்ப்பிக்கிறவர் என்று சொல்லி தேவன் மீது வைத்த விசுவாசத்தினாலே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காரியம் அதுதான். ஐயோ என் வாழ்க்கையில் என்னை அவ்வளவுதானோன்னு சொல்லி சில நேரத்தில் சில நெகட்டிவ் எண்ணங்கள், சில எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோன்ற 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 நீங்கள் பலவீனம் அடைகிறீர்கள். கவனிக்கிறீங்களா? நீங்கள் பலவீனம் அடைறீங்க. தேவ பிள்ளைய நல்ல கவனிங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எனக்காக இருக்கிறார்னு என்னைக்கு நீங்க தேவன் மீது பரிபூர்ண விசுவாசத்தை வைக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது கர்த்தர் உங்க தலைய, கர்த்தர் உங்க சிரச பலனுடையதாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே நல்ல கவனிங்க. நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை இதோட முடிந்து போய்விடுமோ, இனி என் வாழ்க்கையில நன்மை வராதோ என்று சொல்லி ஒருவேளை கவலையோடு கூட இருக்கலாம். பிள்ளைகளை நினைத்து வேதனைப்படலாம், துக்கித்து கொண்டு இருக்கலாம். தேவ பிள்ளையை நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த 2025வது வருஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த மூன்றடைப்பு சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் உங்களை பலனடைவதற்காக தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க அப்படின்னா உங்கள் 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்காக தான் கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க பலனற்றவர்களாக காணப்படுறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை இந்த சபைக்கு உண்டாகிறது, நீங்க பலனடைய போறீங்க. உங்க சரீரத்தில் ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவருடைய ஜனத்துக்கு கொடுக்க விரும்புகிறார். அவருடைய ஜனத்திற்கு. தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ ஜனமே, நல்ல கவனிங்க. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதா இருந்துச்சு. அண்ணாள் நினைச்சா, வேதனைப்பட்டா. ஆனா தேவ சமூகத்தில் என்ன செய்தாளா? தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினதினாலே சரீரத்தை உயிரடைய செய்தார். அல்லேலூயா. அவள் சரீரத்தை தேவன் உயிரடைய செய்தார். என் அன்பு தேவ ஜனமே, நல்ல கவனிங்க. சிலருடைய எண்ணங்கள் அப்படிதான். சிலருடைய எண்ணங்கள் நீங்க பலவீனப்பட்டதாகவே எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள். இது நடக்காதுன்னு சொல்லிய முழுமையாக எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், இந்த சபைக்கு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு நான் தைரியமா சொல்றேன், நான் விசுவாசமா சொல்றேன், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை பலனடைய செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் நினைச்சிருக்கிறாருங்க. நீங்க பயப்படாதீங்க. எந்த காரியத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எதிர்மறையான காரியங்களை குறித்து, ஐயோ என் வயது சென்று கொண்டே இருக்கிறதே, இனி நான் கற்பத்தின் கனியை காண முடியுமோ? பிள்ளையே, பயப்படாத. ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் உன்னோடு கூட இந்த காலை வேளையில் பேசிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உன்னை கொண்டு அநேக ஜனங்களுக்கு ஆமென் ஆசீர்வாதமாக ஒரு பலன் உள்ளதை கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே,
கர்த்தருடைய வார்த்தை விலையேற பெற்றது. அது ஒரு நாளும் அந்த வார்த்தை உங்களை வெட்கப்படுத்தாது. அந்த வார்த்தை உங்களை யாரெல்லாம் வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக அந்த வார்த்தை பலனுள்ளதாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாருங்க. எந்த காரியத்திலையும் சோர்ந்து போயிடாதீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதுதான். ஐயோன்னு சொல்லி சில நேரத்தில் தொழில் கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னா சோர்ந்து போயிடுறீங்க. நிறைய பேர் அப்படி தான். உங்கள் தொழில் கொஞ்சம் டல்லாக போகுது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் வந்துடுது, கொஞ்சம் பலவீனம் வந்துடுது. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எப்போதுமே காத்துருங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகிறாதீங்க. ஆண்டவருடைய பார்வையை விட்டு விலகிறாதீங்க. நான் தைரியமாக சொல்கிறேன், உங்கள் தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. உங்கள் சரீரத்தை கர்த்தர் பலனடைய செய்வார். சில நேரத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க, ஐயோன்னு சொல்லி உங்கள் சரீரம் அப்படியே பலனற்றதாக இருக்கிறது, ஒன்றுமே இல்லாதது போல வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூட தாங்க பேசிட்டு இருக்கிறாரு. தேவ பிள்ளை, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்கள் பிள்ளை வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் குடும்ப வாழ்க்கையை நினச்சி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் எதிர்கால வாழ்க்கையை நினச்சி பயப்படுறீங்களா? உங்கள் தொழிலை நினச்சி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளின் படிப்பை குறித்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் சரீரம் ஒருவேளை ஐயோன்னு சொல்லி பலவீனப்பட்டதாய், அது பலனற்றதாய் ஒருவேளை காணப்படலாம். இந்த காலை வேளையில் நான் விசுவாசமா வாக்குத்தத்தமா ஆமென் உயிர்ப்பிக்கிற வார்த்தையா நான் சொல்றேன், உங்க சரீரத்தை கர்த்தர் பலனடைய செய்ய போகிறார். உங்க தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்க வருமானத்தில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு முன்மாதிரியான நன்மையை என் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீங்க. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. நான் விசுவாசமாக சொல்கிறேன் தேவ பிள்ளையே, நீங்கள் உங்கள் எதிர்கால வாழ்க்கையோ உங்கள் குடும்ப வாழ்க்கையோ எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. கர்த்தர் உங்கள் கூட, அவர் உங்களுக்கு பலன் தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அப்படியே பலன் கொடுத்து, எப்பா நீ சோர்ந்துராத, நீ சோர்ந்து போயிடாத, நீ உட்கார்ந்துராத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இனி நீங்கள் சோர்ந்து போவதில்லை, எந்த காரியத்தை கண்டு கலங்குவதில்லை, எந்த காரியத்தை கொடுத்து திகைப்பதில்லை. இயேசு ஒரு புதிய பலனை இந்த வருஷத்தில் என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. லாசரு மரித்து போனான்னு சொல்லி மரியாளும் மார்த்தாலும் இயேசுவுக்காக காத்திருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. மரியாளும் மார்த்தாலும் தன் சரீரம் சூழ்நிலை சோர்ந்து போயிருந்தது. லாசரு மரித்து போனான். இயேசுவுக்கு தெரியும், இது என் பிள்ளை, இந்த பிள்ளையை நான் சோர்வடைய விட மாட்டேன். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கலாம், ஆண்டவர் சில நேரம் ஏன் தாமதமாக வாராரு, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ வியாதி, அப்படியே பட்டியல் போட்டு சொல்லலாம். என் வாழ்க்கையில் ஏன் என் பிள்ளைக்கு, ஐயோ குடும்பத்துக்கு, சொந்தங்களுக்கு வியாதி மேலே வியாதி, பிரச்சனை மேலே பிரச்சனை, கொஞ்சம் தாமதமாகவே சில நேரத்தில் ஐயோன்னு சொல்லி கவலையோடு கூட இருப்பீங்க. இயேசு இந்த வருஷத்தில் என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் பிள்ளையே நான் உனக்கு பலனை கொடுப்பேன், வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை நான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. உன் வியாதி ஆண்டவர் மாற்ற போகிறார். பயப்படாதீங்க. உங்கள் வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். இந்த 2025வது வருஷத்தில் அந்த வியாதியை கர்த்தர் காணாமல் போக பண்ண போகிறார். உங்கள் சரீரத்தை கர்த்தர் பலனடைய பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். ரொம்ப ரெகுலராக நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இதை விட முடியலை, சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆண்டவர் என் சரீரத்தை தொட்டார், பலனடைய வைத்தார். நான் விசுவாசமாக சாட்சியாக சொல்கிறேன், உங்கள் முன்னால் நின்று சாட்சியாக சொல்கிறேன், கர்த்தர் என்னை தொட்டார், என்னை பலனடைய செய்தார். அல்லேலூயா. நான் இப்போ விசுவாசமாக சொல்கிறேன், சில காரியத்தில் சில வியாதியில் பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த 2025வது வருஷத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே, நான் வாக்குத்தத்தமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சரீரம் பலனடைந்ததாய், ஐயோ பலவீனப்பட்டதாய், பாடுகளோடு வியாதிகளோடு போராட்டங்களோடு கண்ணீரோடு அடிக்கடி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு ஐயோன்னு சொல்லி வேதனையோடு துக்கித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு, விடுதலையா இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. இனி உன்னை வியாதி ஆள்வதில்லை, இயேசு பலன் தந்து உன்னை ஆள போகிறார். அல்லேலூயா. வியாதி உங்களை ஆள போகிறது இல்லை, கர்த்தர் உங்க சரீரத்தை பலப்படுத்த போகிறார்.
ஆவியானவர் உங்கள் சரீரத்தை பலப்படுத்த போகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. தேவ பிள்ளையே, உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் ஒரு பரிபூரண விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கை பலவீனப்பட்டதாய் காணப்பட்டது. ஆனால் யோபுவை கர்த்தர் என்னைக்கு தொட்டாரோ நினைச்சாரோ அன்னைக்கு யோபு பலனடைந்தான். அல்லேலூயா, யோபு பலனடைந்தான். இன்னைக்கும் அநேக நேரங்களில் நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. உங்கள் எதிர்கால வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னால் இப்போ நடக்கிற சில காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. இன்றைக்கி காலையில் நான் தீர்க்க தரிசனமாகவே நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத சில நன்மைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். பலனற்று போய் இருந்த சில காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு புதிய பலனை என் கர்த்தர் கொடுக்க போகிறார். புதிய நன்மையினால் என் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்க போகிறார். எந்த காரியத்தை குறித்து பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயந்து ஒதுங்கி போயிடாதீங்க, பின்னிட்டு பாராதீங்க. இயேசுவை நோக்கி உங்கள் பிரயாணங்களை உங்கள் முன்னால் வைத்து நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் என் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். ஆபகுக் 3:19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கள் கால்களாக ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை கொடுக்கிறேன், உனக்கு முன்பாக அதை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என்னாகும் 23:22 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் அவர்களுக்கு உண்டு பண்ணினார். என்னாகும் 24:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். உபாகமம் 34:7 மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான், அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. வயதாகிவிட்டது என்று சொல்லி ஒருவேளை கவலையோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் வயதானவர்களுக்கும் ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார், என் ஆவியானவர் கொடுக்கிறார். எதை குறித்தும் கலங்காமல் திகையாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய பலன் இன்றைக்கு இந்த சபை மேலே நிழலிட போகிறது. யோபு 29:20 என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலனடைந்தது. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த காலை வேளையில் எல்லாரும் ஜெபிக்கலாம். இந்த வார்த்தைக்கு அப்படியே உங்களை அர்ப்பணித்து ஆமென், எல்லாரும் ஜெபிக்கலாம். தேவ பிள்ளையே, கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த புதிய காலை வேளையில், இந்த புதிய நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிற இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். இந்தந்த பலவீனங்களில் இருந்து, இந்தந்த பிரச்சனைகளில் இருந்து, இந்தந்த போராட்டங்களில் இருந்து, இந்தந்த பாடுகளில் இருந்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க என்னோடு சேர்ந்து இயேசு ராஜாவே, இந்த காலை வேளையில் என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக, என் பிள்ளையை கண்ணோக்கி பார்ப்பீராக, என் தொழிலை, என் கையின் பிரயாசங்களை. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என் அன்பு தேவ பிள்ளையே, இப்பொழுதே ஒரு புதிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த புதிய வருஷத்தில், இந்த புதிய நாளில், இந்த புதிய காலை வேளையில் என் அன்பு தேவ பிள்ளையே, கண்ணீரோடு அழுது புலம்புகிற உன் கண்ணீரை நான் கண்டேன். இனி துக்கம் உன்னை ஆளுவதில்லை, துக்கம் உன்னை ஆளுவதில்லை. துக்கம் உன்னை விட்டு அது கடந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அந்தகார வல்லமைகள், போராட்டத்தின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் ஒருவேளை உங்களை ஆளுகை செய்கிறதுன்னு சொன்னா, இப்ப நான் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆமென். பிசாசின் கிரியைகளை கர்த்தர் உங்க சரீரத்தை விட்டு அதை விளக்குகிறார். வியாதி என்கிற பலவீனத்தை கர்த்தர் இப்பொழுது வெளியே அப்புறப்படுத்துகிறார். ஆமென். சாபம் உன்னை ஆளுவதில்லை, ஆமென். சாபம் உன்னை ஆளுவதில்லை, கொடூர வியாதி உன்னை ஆளுவதில்லை.
எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஏசப்பா என்னை காலை வேளையில் தொடுங்கப்பா, என் வியாதியை என்னை விட்டு நீக்குங்கன்னு சொல்லி கேட்குற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தாங்க தொட்டு கொண்டு இருக்கிறா. உங்கள் சரீரம் பலனடைய போகிறது. உங்கள் கால் பகுதியை ஆண்டவர் பலனடைய செய்கிறார். உங்கள் இருதயத்தின் பகுதியை ஆண்டவர் பலனடைய செய்கிறார். ஓ, தலைப்பகுதியில் அடிக்கடி பிரச்சனை வருதா, தலைவலி வருதா, என் இயேசுவன் தலையை தொடுகிறார். அவன் இப்பொழுது இந்த காலை வேளையில் ஒரு புதிய பலன், ஒரு புதிய அற்புதம் இப்பொழுது ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்கிறார். உங்களை ஆண்டவர் பலனடைய செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. ஏசப்பா உங்க பிள்ளைகளை தொடுங்க, உங்க பிள்ளைகளை தொடுங்க, உங்க பிள்ளைகளை தொடுங்க. ஆண்டவர் அற்புத சுகத்தை அந்த காலை வேளையில் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அற்புத சுகத்தை கொடுக்கிறீங்க. விசுவாசித்தால் தேவ மகிமை, விசுவாசித்தால் தேவனுடைய சுகம், விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதம், விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமை. இப்பொழுது இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். ஆவியானவர் ஜெபிக்கிற பிள்ளையை கண்ணீரோடு அழுது புலம்புறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, துக்கித்து கொண்டிருக்கிறீங்க. உங்க சரீரம் ஐயோ குன்றி போய் இருக்கிறது. இயேசு உன்னை தொடுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, இயேசு உங்களை தொடுறாரு. உங்க குடும்பத்தை நீங்க நினைச்சிருக்கிற காரியத்தை கர்த்தர் தொடுறாரு. ஒரு புதிய பலன். உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். தேவ பிள்ளையை தயவு செய்து எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாருடைய நாவுகளும் திறக்கப்படலாம். ஏதோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. நிறைய பேர் டைமை பார்க்குறீங்க, நேரம் ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். சும்மா ஏதோ ஆராதிப்பதற்காகலாம் நான் இங்கே வரலை. இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் வெளியே போகணும். நீங்கள் வெளியே போனால் ஆண்டவர் உங்களை பலனடைய செய்து தான் நீங்கள் இந்த வாசலை விட்டு வெளியே போகணும். இயேசு உங்களை இந்த ஆலயத்திலிருந்து வெளியே போக பண்ணும்போதே ஒரு புதிய பலனை கொடுத்து தான் உங்களை அனுப்பணும். நான் சும்மா இன்னைக்கு விட போகிறதில்ல. இயேசு உங்களை தொட்டாதான் கர்த்தர் ஒரு அற்புதம் ஆமே உங்களை அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். சகோதரியே, கண்ணீரோடு அழுது புலம்புகிற சகோதரியே, கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். குடும்பத்தை குறித்து ரொம்ப வேதனைப்படுறீங்களே, உங்க குடும்பத்தை கர்த்தர் நினைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் நினைத்திருளி நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மையை இந்த வருஷத்துல கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவர் செய்ய போகிறார். என் கர்த்தர் செய்ய போகிறார். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இப்பொழுதே ஒரு வியாதி ஆமே உங்களை விட்டு வெளியே போகுது. உங்க சரீரத்தை விட்டு ஒரு வியாதி வெளியே போகுது. இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசு உங்களுக்கு அடிக்கடி கொடுக்கிற ஆமே ஆமே அந்த வியாதியை கர்த்தர் இப்பொழுது அப்புறப்படுத்துகிறார். ஒரு சுகத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால அதை அப்புறப்படுத்துகிறேன். உலர்ந்த எலும்புகள் ஆமே அதை கர்த்தர் இப்பொழுது நினமுள்ளதாய் மாற்றுகிறார். உங்க எலும்புகள் எல்லாம் கர்த்தர் நினமுள்ளதாக மாற்றினார். அதை பலனடைய செய்கிறார். குறுக்கு வழியில் கஷ்டப்படுறீங்களா? ஏசப்பா அந்த பகுதியை தொட்டுட்டு இருக்கிறாருங்க. எத்தனையோ பேர் ஜெபிக்கிறீங்க. ஒருத்தர் ரெண்டு பேர்ல நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க. உங்க குறுக்கு ஆண்டவர் ஆமென் குறுக்கு எலும்ப கர்த்தர் தொடுகிறார். இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறார். உங்க குறுக்கு பகுதியில் ஒரு புதிய பலன், புதிய பலன். இயேசுவே உடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. பலப்படட்டும், 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 பலப்படட்டும். அற்புத சுகத்தை கொடுப்பீராக, அற்புத சுகத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஒரு புதிய பலனை இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறீங்க. இந்த சபையை உங்களுடைய பலத்தினால் நிழலிட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆமென், ஆமென், ஆமென். தம்பி, உன் வியாபாரத்தை நினச்சி ஆமீன். அன்பு சகோதரரே, உங்கள் வியாபாரத்தை நினச்சி நீங்கள் கொஞ்சம் ஆமீன் தேவ சமூகத்தில் நீங்கள் நோக்கி பார்த்ததுனால ஆமீன் உங்கள் வியாபாரங்களை நினச்சி தம்பி 2-3 பேர் நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. நீங்கள் வச்சிருக்கிற வியாபாரத்தை யோசித்து பார்க்குறீங்க. ஆண்டவர் உங்களை தாங்க தொடுறாரு. தம்பி, உன்னை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். உன்னை ரொம்ப நேசிக்கிறார். நீ ஆலயத்திற்கு பிரியமான பிள்ளை. நீ ஆண்டவரை விட்டு விலகிறாத. ஆமீன். கர்த்தருக்கு தொழில் ஆசீர்வதிக்கலாம் ரொம்ப லேசான காரியம். ஆமீன். ஆண்டவரை விட்டு விலகி போயிடாத. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிற அவருக்காக நீ உன்னை கொடுப்பாய் என்று சொன்னா இந்த உலகத்தெல்லாம் கர்த்தர் உனக்கு காலுக்கு கீழே கொண்டு வருவார். பயப்படாத,
பயப்படாத, பயப்படாத. உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். கற்பத்தின் கனிய அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். அன்பு பிள்ளைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். பிள்ளையே, நீ பெற்றுக்கொள்வாய். இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆமென், ஆமென். அது உயிரடைய போகிறது. அதை கர்த்தர் தொடுகிறார், தொடுகிறார். ஆமென், தொடுகிறார். ஆமென். அன்பு மகனை தொடுகிறார், அன்பு மகளை தொடுகிறார். இப்பொழுது அற்புதம் இந்த மாதத்தில், ஆமென், ஒரு அற்புதம் இந்த வருஷத்துல, ஒரு நன்மை கர்த்தர் கொடுக்கிறீர். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகத்தை, ஆமென், அற்புத விடுதலை ஆண்டவர் அநேகருக்கு கொடுக்கிறீங்கப்பா. இந்த சபையில் அநேகருக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. நன்மையினாலே ஆண்டவர் உடைய பிள்ளைகளை தொட்டு கொண்டிருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, உங்க பிள்ளைங்களை தொட்டதற்காக நன்றி, 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 நன்றி. விடுதலை கொடுத்ததற்காக நன்றி, 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 நன்றி. எல்லாரும் நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் என்னை பலனடைய செய்திருக்கிறார். இயேசு என்னை பலனடைய செய்திருக்கிறார். ஆமென். இயேசு உங்களை பலனடைய செய்திருக்கிறார். ஆமென். பொல்லாத பிசாசின் கட்டுகளில் இருந்து அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. உங்க வீட்டுக்குள்ள போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி. இந்த வாரத்தில் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பலப்படுத்துவார். அவர் பலப்படுத்துகிற தேவன். உனக்கு முன்னும் பின்னும் அவர் கடந்து வருவார். என் தேவன் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.